ஹாய், வாங்க நம்ம இன்னைக்கு சூப்பரான எக் மலாய் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சில பொருட்களை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகா, அப்புறம் 3 பெரிய வெங்காயம். இதை போட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரைச்சதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஓகே, இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு பொடி. இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இது உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வேக வைக்கலாம். ஓகே, இப்போ இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம இதில் பால் சேர்க்க போகிறோம். பால் சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 150 ml பால் நான் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நீங்கள் திரும்பவும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இல்லைன்னா பால் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம பால் சேர்க்கும் போது சிம்மில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ பால் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய்லாம் தெளிஞ்சிருக்கு. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓகே, நான் இப்போ 6 முட்டை வேக வச்சுருந்தேன். அதை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதை இந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கலாம். அப்போதான் கிரேவிலாம் நல்லா உள்ளே போய் நல்லாயிருக்கும் முட்டை. இப்போ இதை மூடி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். ஓகே, இப்போ இது கொஞ்சம் நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம இப்போ மேலே கொத்தமல்லி தழை தேவையான அளவு போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை போட்டு ஒரே 1 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில். அவ்வளோதான், பாருங்கள், நம்மளோட சூப்பரான எக் மலாய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி, ரோட்டி, பரோட்டா வச்சு சாப்பிடலாம். இப்போ எல்லா முட்டையும் திருப்பி விட்டுக்கோங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.